சீக்கிரம் இறங்க போய் சீக்கிரம் இறங்க போய் இடத்துல உட்காருங்க சீக்கிரம் இறங்க போய் எங்க போனா இங்க ஒரு பொண்ணு உட்காந்து காணமே இல்லன்னா இறங்கி போயிருப்பாவ இறங்குறீங்களா உட்காருதீங்களா போடு 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 இல்ல சார் சார் ஒரு நிமிஷம். என்னம்மா? ஸ்கேன் எடுக்கணும். மிஷின் ரிப்பேர்மா. நான் நேத்து வந்தேங்க. நேத்து கூட ரிப்பேர்மா. பிரைவேட் ஆஸ்பத்திரியில 1000-2000 கொடுக்குறீல்ல, இங்க 50-100 கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறியா? போயிட்டு நாளைக்கு வாங்க. அப்ப நாளைக்கு வரட்டுங்களா? நாளைக்கு கூட ரிப்பேர்மா. வித்யா குடிங்க. ரோட்ல நின்று என்னது? என்னால சாக கூட முடியாம போச்சு. சொல்லி அழக்கூட இந்த ஊர்ல எனக்கு யாருமே இல்லை. நானும் ரமேஷும் 3 வருஷமா லவ் பண்ணோம். நான் அவனை ரொம்ப நம்பினேன். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட பழக்கம் வர ஆரம்பிச்சது. நான் எவ்வளவோ தடுத்தேன், சொல்லி பார்த்தேன், சண்டை போட்டேன். அவன் திருந்துறதா இல்லை. அதுக்கப்புறமா நான் அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் லவ்வையும் கட் பண்ணிட்டேன். அவன் வந்து என்னை பார்த்தாலும் பேசினாலும் அவனை என் மனசுல இருந்து சுத்தமா தூக்கி போட்டுட்டேன். அந்த டைம்ல தான் நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்களை பத்தின உண்மையை சொன்னீங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, எங்க அப்பா அம்மாவுக்கும் உங்களை பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி ரமேஷ் என்னை வந்து பார்த்தான். அவன் கையில பாய்சனோடு வந்தான். நான் அவனை விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மண்டப வாசல்லே வந்து பாய்சன் சாப்பிட்டு செத்துருவேன்னு அழுதான். என்னை விட்டுட்டு அவனால வாழ முடியாதுன்னு சொன்னான். அவன் செத்துருவானுங்கிற பயத்துல அந்த நேரத்துல நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு குழம்பிட்டேன். வேற வழி இல்லாம அவன் கூடவே வந்துட்டேன். நான் உங்களையும் எங்க அப்பா அம்மாவையும் ஏமாத்திட்டு வரணும்னு நினைக்கல. என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஏன் அந்த பையன்? நாங்க குடியிருந்த வீட்டுல நல்ல பாத்ரூம் வசதி கூட இல்லை. நான் குளிக்கிறத ஒருத்தன் மறைஞ்சிருந்து பார்த்துட்டான்னு கோவப்பட்டு ரமேஷ் அவனை அடிக்க போய் அவனுக்கு கண்ணு போயிடுச்சு. கோர்ட் அவனுக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்துருச்சு. இப்ப ரமேஷ் 6 மாசமா ஜெயில இருக்கான். நான் ஒரு சின்ன ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். 4 குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்து அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்க அப்பாவும் நானும் தான் வந்திருக்கோம். எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக உங்க அப்பா தான் என்னை கூட்டு வந்திருக்காரு. அப்பா வா போலாம். இந்த நிலையில அவர் என்ன பார்த்தா அவமானத்துல நான் செத்துருவேங்க. என்னால முடியாது. நீங்க எதுவும் எங்க அப்பா கிட்ட சொல்லிட வேணாங்க ப்ளீஸ். உங்க அப்பா தான். ஹலோ ஹலோ தம்பி, ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? மிஸ் காலில் பார்த்தேன். என்ன தம்பி சொல்லுங்கள். இல்லை சார், ஒன்றும் இல்லை. நான் வர்றேன், உங்களுக்கு எதாவது வேணுமா கேட்டு வாங்கிட்டு வரதுக்காக பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க தம்பி. நான் எங்கள் ரூம்லேயே சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன், நீங்கள் வந்துடுங்க. சரி சார். இங்கே நல்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது?
டாக்டர், பேபி நார்மல் பொசிஷனில் தானே இருக்குது. குழந்தை மேலே காட்டுற அக்கறைய அவங்க அம்மா மேலேயும் கொஞ்சம் காட்டுங்க. ஏன்னா இவங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் பேபியும் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மஸ்ட். ஓகே? நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் தானே? நான் ஒரு நர்சரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். ஒன்று படுங்க. வேலைக்கு போகிறத விட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. டெலிவரிக்கு இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. ஓகே? உட்காருங்க. பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. சொன்னால் கேட்பாங்க. சுசீந்திரம் கோயிலா? கொடுங்க சார். ஓகே ஓகே ஓகே. தேரடி தெருவில் எங்கன்னு சொல்லுங்கள். ரஞ்சிதா, ஒரு நிமிஷம். ஓகே. ஆம்புலன்ஸ் பண்ண உடனே அனுப்பிடுறேங்க. தேங்க்யூ. ரஞ்சிதா, செக் பண்ணிவிடு. 105 டிஸ்சார்ஜா? ஓகே. ஜோதி, 3500. ஓகே. ரஞ்சிதா, ரஞ்சிதா, என்ன ஞாபகம் இருக்கா? நீங்கள் வேணு தானே? ஆ, எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொடுங்க. இல்லை, கியூவில். பரவாயில்ல, கொடுங்க. முதல் குழந்தை தானே? என்னங்க? ஃபர்ஸ்ட் பேபி தானே? ஐயோ, அவங்க என் ரிலேட்டிவ். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ஓ, சாரிங்க. செக்கிங்க No ஹஸ்பண்ட் அண்ட் problem. ஒய்ஃப் சேர்ந்து வருவாங்க. அதை நினச்சி ரியலி சாரி. ஓகே, இட்ஸ் ஓகே. ரஞ்சிதா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க, நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிடல. $1550. மேடம், பேஷண்ட் நேம் ஷாஜி, வார்டு நம்பர் 4, வெட்னஸ்டே அட்மிட் பண்ணுங்க. கொடுங்க. தேங்க்யூ. அட்வான்ஸ் ரெசிப்ட். ரஞ்சிதா, ஒரு ஹெல்ப். சொல்லுங்க. இவங்க வித்யா. நான் சென்னைக்கு போயிடுவேன். ஃபர்தர் ஏதாவது செக்கப் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பா. என் பேர் ரஞ்சிதா. நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பாருங்க. ஓகே. தேங்க்யூ. வாங்க. வரேன். வீட்டில் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பா. அம்மா. ஹலோ அம்மா. எங்கம்மா இருக்க? கிளம்பிட்டியா? இல்லைம்மா, கிளம்பிக்கிட்டே இருக்கேன். டெட் பாடி எத்தனை மணிக்கு எடுக்காவ? 3 மணிக்கு எடுப்பாவ. பக்கத்து வீடு இல்லையா? நீ சீக்கிரம் வாமா. சரிம்மா, நான் பர்மிஷன் போட்டு வந்துடுறேன். இங்கே தான்.